கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை அதிகால வேளையிலே தினம்தோறும் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக தினம்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல சூழ்நிலையிலே அதிகாலவிலே இந்த வாக்கு தத்தங்களோடு நீங்க இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு சூழ்நிலை உண்டு. இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறணும் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையிலே இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தர் உங்க கூட இருக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா சில குடும்பத்திலே இணைந்திருப்பீங்க, 24 மணி நேரம் உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா? அந்த ஒன்றை மட்டும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே காலையில் கையில் செல்ஃபோன் எடுப்பாங்க, நைட்டு தான் கீழே வைப்பாங்க. 24 மணி நேரம் செல்ஃபோன் கூட இருக்கு, கர்த்தர் கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் ஒரு பெரிய சந்தேகம் தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் சில காரியத்தில் அடிமையாக இருப்பாங்க, வெளியே தெரியாது. அம்மா அப்பா நம்பிட்டு இருப்பாங்க, சில வீட்டில் புருஷனை நம்பிட்டு இருப்பாங்க, மனைவியை நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க செல்ஃபோனில் என்னென்ன காரியத்தில் அடிமையாக இருக்குன்னு சொல்லி நான் பார்த்ததில்ல. நிறைய குடும்பத்தில் அடிமை அடிமை அடிமை. உங்களுக்கு வேணா ஒரு காரியம் சொல்கிறேனே. ஒரு குடும்பத்தில் ஒரு 23 24 வயசு பையன் வீட்டில் மேரேஜுக்கு அக்காவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா பத்திரிக்கை கொடுத்துட்ருக்காங்க. வீட்டில் ஒரு 50,000 வச்சுட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா 50,000 காணும். பையன்கிட்ட கேட்குறாங்க, அழுறான். நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். ஃப்ரெண்டு கொடுத்தா ஏன் அழ வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் எல்லாம் விசாரிக்கும்போது ஆன்லைனில் ஏதோ கேம் விளாண்டுருக்கான், 1 லட்ச ரூபா வந்திருக்கு. அப்போ இன்னும் நம்ம பணம் கட்டினா இன்னும் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு மேரேஜுக்காக உள்ள அந்த பணத்தை கொண்டு போய் ஆன்லைனில் வச்சு விளாண்டுட்டான். 50,000 போயிட்டு. அம்மா பார்க்குறாங்க, பணத்தை காணோம். பையன் சொல்கிறான் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தாங்க, ஆனால் அழுதுட்டுருக்கான். கண்டுபிடிச்சல இவ்வளோ காரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் எங்கேயாவது போய் ஒரு அடிமையில் இருக்கிறான். பையன் வீட்டில் தான் இருந்தான். அந்த பையன் எதில் போய் அடிமையாயிட்டான் அப்படின்னா செல்ஃபோனில் ஒரு கேம், பணம் கட்டி விளையாடக்கூடிய கேம், அதில் அடிமையாக இருக்கான். ஒரு குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் மனைவிக்கு தெரியாமல் செல்ஃபோனில் வேறு ஆப் மூலிமா வேறு நபரோடு, வேறு ஃப்ரெண்டோடு, வேறு தேவையில்லாத நபரோடு பழக்கத்தில் இருக்கிறாங்க. நைட் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் வேறு யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. மனைவி கண்ணீர் விட்டு அழுறா. ஒரு குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு இப்போ மேக்சிமம் இந்த கையில் செல்ஃபோன் வந்ததுனால எந்த வீட்டுக்குள்ள யார் என்ன பண்றாங்க, யார் யார்கிட்ட பேசுறாங்க, எந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா கெட்ட ஃப்ரெண்டா தெரிய மாட்டேங்குது. ஒரு வாலிப பையன் சொல்றான், நான் ஒரு 10 மணி நேரம் கேம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்றான். ஒரு 55 வயசு ஒரு ஐயா சொல்றாரு, மனைவிட்ட பேசினா சண்டை வருது, ஆனால் செல்ஃபோனில் எனக்கு சண்டை வர மாட்டேங்களா அப்படியே சொல்கிறாரு. இப்படியே இதே வேலையில் அப்படி சொல்கிறாரு. வீட்டில் போய் மனைவிட்ட உட்காந்து பேசினா சண்டை வருது, ஆனால் செல்ஃபோனில் நாங்கள் பார்த்தா பேசினாலும் சிரிச்சாலும் வச்சாலும் போனால் சண்டை கிடையாதுல்ல
செல்போன் எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படிங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்றோம். 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? அதைத்தான் நான் முதல்ல பார்க்கணும். உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமா நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. எனக்கு நிறைய குடும்பத்துல சாட்சி சொல்லிட்டே இருப்பாங்க. 2018 ஒரு வாலிப மகள், 2018 இல்ல 2017 கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. 2017 அந்த வாலிப மகள் 10th படிச்சுட்டு இருந்தா. அப்போ 10th படிக்கும்போது சொன்னா, அண்ணே நான் மார்க் நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் பைபிள் அதிகமா வாசிப்பியா? நான் நீ சொன்ன நான் கேட்குறேன் அப்படின்னா. ஒரு நாளைக்கு 8 அதிகாரம் வாசித்தா. கரெக்டா 8 அதிகாரம் இல்லை 13 அதிகாரம் வாசித்தா. 3 மாசத்துல ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டா. அந்த மகளை கர்த்தருடைய கிருபையினால இந்த வாரத்துல பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னைய பார்த்தோன்னே அந்த மகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்க இருக்கும்போது எங்களை அவ்வளோ ஒரு யூத்துக்கெல்லாம் இருந்து எங்களுக்கு அவ்வளோ அழகா சொல்லி தருவீங்க, இப்போ அப்படி சொல்லி தரக்கு ஆள் இல்லை அப்படின்னா. இதான் கடைசி காலம். ஒரு ஆளை ஊக்குவித்து கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. அந்த ஆத்துமாவில் ஒரு பலன். இரவும் பகலுமா செய்தி கேட்குறீங்க, உங்க ஆத்துமாவில் ஒரு பலன் இருக்கணும். உங்க கூட கர்த்தர் பேசணும். உங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இரவும் பகலுமா ஜெபிக்கிறீங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? நீங்க முழங்கால நின்று ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு நேரம் ஐக்கியம் இருக்கு? அதை நம்ம கொஞ்சம் ஆப்போசிட்டா கேட்டா ஈஸியா புரியும். ஒரு மனுஷன் 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் 16 மணி நேரம் செல்போனோட ஐக்கியமா இருக்கான். மனைவிட்ட பேச மாட்டேங்கான், அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்கான், பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேங்கான். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. சின்ன பையங்க தான். மிஞ்சி போனா 27 28 வயசு 26 வயசு தான் இருக்கும். ஒன்னு செல்போன்ல கேம்ல அடிமையா இருக்கான், இல்லைன்னா தேவையில்லாம மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். எத்தனை உலகத்துல கெட்டு போறதுக்கு அவ்வளவு வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. அந்த பையங்களை திருத்தறதுக்கு ஆள் இல்லை. மனைவிட்ட பேச மாட்டேங்கான், அம்மாட்ட பேச மாட்டேங்கான், அப்பாட்டையும் பேச மாட்டேங்கான். வீட்டுல குட்டி பிள்ளைகள் இருக்கு, குட்டி பிள்ளைகள்ட்ட விளையாட மாட்டேங்கான். ஆனா செல்போனை கையில வச்சுட்டு எங்கேயாவது ஒரு மூலையில போய் படுத்துக்கிட்டு செல்போன் செல்போன் செல்போன். இதை ஏன் காலையில சொல்றேன் தெரியுமா? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன்னா, என் குடும்பம் தகுதியா இருக்கா? என் கணவர் தகுதியா இருக்கிறாரா? என் பிள்ளைகள் தகுதியா இருக்கிறாங்களா? ஒரு குடும்பத்திலே அழகா சொன்னாங்க, நாங்க குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை, நாங்க ஆவிக்குறி திருச்சபைக்கு தான் போறோம். நான் உடனே கேட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ கொஞ்ச நாளா என் பையன் வரமாட்டுக்கான் சர்ச்சுக்கு. சரி. அடுத்தாப்புல என் பொண்ணு இப்போ கொஞ்ச நாளா சர்ச்சுக்கு வரல. சரி. அப்புறம் என் கணவர் மறுபடியும் தண்ணி அடிக்க போயிட்டாரு, மறுபடியும் விக்கிர வழிபாட்டுல போயிட்டாரு. நான் உடனே ஒரு கேள்வி கேட்டேன், எல்லாரும் தானே ஞானஸ்தானம் எடுத்தியே? ஆமா. இப்ப ஏன் என்னாச்சு அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. நான் புலம்பி பாக்குறேன், அழுது பாக்குறேன், சொல்லி பாக்குறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க, விக்கிர வழிபாட்டிலே போயிட்டாங்க அப்படின்னு. ஒரு வீட்டுல 4 பேர் தான் இருக்காங்க, 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா தாய் அம்மா மட்டும் புலம்புறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனையோடு இருக்காங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் பார்த்தா இஷ்டம் போல வாழ்றாங்க, பையன் பார்த்தா இஷ்டம் போல வாழ்றான், கணவர் பார்த்தா விக்கிர வழிபாட்டிலே போயிட்டாரு. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்களா, 4 பேருமே சரியா இருக்கணும். 4 பேருமே மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போதுதான் அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ரவிராஜ் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு, நான் மனைவி குடும்பமா பாஸ்டிங் போட்டு தேவனோட சமூகத்திலே வீட்டுள்ளே இருந்து இரவும் பகலுமாக ஜெபம் பண்ணி தேவனுடைய பாதப்பிள்ளை காத்திருக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணி என்னை அழைத்து கொண்டு வந்து தரிசனத்து மூலியமா வெளிப்படுத்தி அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரப்பி
சாவி கையில கொடுத்து எல்லாம் அழகா கொண்டு வந்தார். மறுபடியும் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் போது அடுத்து அவர் மறுபடியும் அபிஷேகம் பண்ணார். தேவனோட சமூகத்துல காத்திருந்து 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 தேவனை தேட 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 ஆசீர்வாதம் தான். யாரெல்லாம் தேவனை தேடுறீங்களோ அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நல்லா யோசித்து பாருங்க. எத்தனையோ நாள் தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா செய்தி கேட்குறீங்களா? பல நேரத்தில் என்னை பத்தி நான் சொல்லியிருக்கேன். 2008 டாக்டர் சொன்னாங்க, இவன் செத்து போயிடும், இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். எனக்கு மாந்திரியம் பண்ண தூக்கு போட்ட செத்து போயிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி கண்ணீரோடு ஜெபித்து தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழ அர்ப்பணிச்சாச்சுன்னா போதும், நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை செக் பண்ணுவார். என்னையெல்லாம் 1000 முறை செக் பண்ணியிருப்பார். என்கிட்ட எத்தனையோ குறைகள் இருக்கு, எத்தனையோ காரியத்துல மிஸ்டேக் இருக்கு. என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்களாப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே காத்திருந்து 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 ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தேவன் என்னை மீட்டு எடுத்து கிருபையினால நிரப்பி, வல்லமையினால் நிரப்பி, அபிஷேகத்தால் நிரப்பி, பரிசுத்தால் நிரப்பி, கனிகளினால் நிரப்பி எவ்வளவு அழகா ஜீவனோட வைத்திருக்காரு. காரணம் என்ன? 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்குள்ள வரணும். அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஒரு வசனத்தை எடுத்து ஏன் இவ்வளவு நேரம் தியானிக்கணும் அப்படின்னா, 2008 டாக்டர் பிழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. நான் 2024 உயிரோட தான் இருக்கேன். மாந்திரியம் 13 வருஷம் பண்ணான், செத்து போன்னு சொல்லி 13 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்தா அவனே செத்து போயிட்டான். நான் உயிரோட தான் இருக்கேன். 1000 மடங்கு தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். வியாபாரத்துல நஷ்டம்தான். இயேசு கிறிஸ்து ராஜாவை நம்பி ஆலயத்திலே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அபிஷேகம் பண்ணாரு. பைபிள் காலேஜ் படிக்க கத்த கிருபை செஞ்சாரு. நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு வியாபாரி. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால 2016க்கு அப்புறம் பீடி வரிய கர்த்தர் படிக்க கிருபை செய்தார். இதெல்லாம் எப்படி? தேவனை சார்ந்து கொண்டால் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்திலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கும் போது 1000 மடங்கு ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையினாலே 1000 மடங்கு ஆசீர்வதிச்சது எப்படி? அவருடைய சமூகத்திலே காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு. வசனம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கப்பா, என் வாழ்க்கை அப்படி இல்லையே, என் வாழ்க்கை அப்படி இல்லையே, நான் உமக்கு முன்பாக நான் இன்னும் மாறணுமேப்பா அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பாரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு புலம்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் அப்படித்தான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரைய ஜீவனை தந்திருக்காரு. எப்படி? 1000 மடங்கு ஆசீர்வாதம். தேவனால் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு எத்தனை நாட்டுல நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனா என் முகத்தை பார்த்துருக்கீங்களா? கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கறீங்க. தேவ நாம மகிமைப்படுகிறது. தேவ நாம மகிமைப்படும் போது உயர்த்திக்கிட்டே இருப்பார். சுய மகிமை எல்லாம் வேண்டாம், வேஸ்ட், அது மண். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோமா? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு வசனத்தை நீங்க தியானிக்கிறீங்க, உங்க இதயத்துக்குள்ள அந்த வசனத்தை நீங்க எடுத்து செக் பண்ணி பாக்குறீங்க. ஆமா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும். எப்படி? கர்த்தர் என் கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணும். 1000 மடங்கு அதிகமாகும்படி, 1000 மடங்கு அதிகமாகும்படி. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 10 வருஷம் வச்சு பார்த்தா இன்னும் கூடிட்டே இருக்கணும், கூடிட்டே இருக்கணும். ஒரு தலைமுறை ஆசிரியப்பட்டுட்டே இருக்கணும். கற்பத்திலேயே ஆசிரியப்படணும், வியாபாரமா ஆசிரியப்படணும், கம்பெனியா ஆசிரியப்படணும், வேலையிலேயா ஒரு ப்ரமோஷன், அடுத்தடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அது நம்ம தான் யோசிக்கணும். ஒண்ணும் இல்லை, ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படிம்பாங்க, எதுலயாவது யார்த்தையோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, கொஞ்ச நாள்ல பணம் குட்டி போடும், பணம் இன்னும் கிடைக்கும், இன்னும் கிடைக்கும்,
ஒரு இடத்துல போட்டாலோ எதுலயா போட்டாலோ பணம் இன்னும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள வரும்போது அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி அர்ப்பணித்து என் வாழ்க்கையை நான் தொடங்கும் போது என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு என்னை நீங்க 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என் குடும்பத்தை நீங்க 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. என் குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. உங்க பாதத்துல நான் காத்திருந்து ஜெபிக்கணும்ப்பா. உங்க பாதத்துல நான் காத்திருந்து ஜெபிக்கணும்ப்பா. என் குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து புலம்பி ஜெபிக்கும் போது 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்திருக்கேன். நான் 2016 ரொம்ப கஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்த ஒரு வியாபாரி. முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது பல கஷ்டப்பட்டேன். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, அதெல்லாம் ஒரு வாரமா இருக்கட்டும். ஆனால் 2024 எல்லா தேசத்துக்குள்ளேயும் கொண்டு போறதுக்கு தேவனால் முடியும். உங்க வாழ்க்கையிலே உங்களை உயர்த்த தேவனால் முடியும். உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்க என் இயேசு இரட்சகரால முடியும். உங்க குடும்பத்தை உயர்த்த முடியும். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆனா நான் எப்படி வாழ்றேன் அந்த ஒன்றை மட்டும் நான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில எத்தனையோ குறை இருந்துச்சுப்பா. நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகள் எல்லாம் நீங்கி போயிடும். இன்னும் தேவனுடைய சமூகத்துல நான் காத்திருந்து ஜெபிக்கணும். இன்னும் நான் வேதத்தை தியானிக்கணும், தேவனை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். எனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே பைபிள் எழுதி வச்சிருக்காரு. பரிசுத்தமா வாழணும், அநீதியான கருத்தை வெறுக்கணும், நீதியை பின்பற்றணும், செம்மையா வாழணும், உண்மையா வாழணும், நேர்மையா இருக்கணும், பொல்லாப்பை விட்டு விலகி வாழணும், தீமையை விட்டு விலகி வாழணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தேவனுக்கு பிரியமானபடி நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். எவ்வளவு காரியம் இருக்கு. இரவு மூலமா வேதத்தை தியானிக்கணும். இதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்குமே. அதிகாலையில் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். தூங்கும்போது என் ஆவிய தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு உள்ள எல்லா காரியத்துக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். என்னுடைய கையின் கீழில் ஆசிரியர் சொல்லி கேட்கணும். என் குடும்பத்தை ஆசிரியர் சொல்லி கேட்கணும். என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கணும். என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கும்போது பரலோகத்துல தேவன் பார்த்துட்டே இருப்பார். இனி 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என் தேவனால முடியும். உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனால முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். இந்த மாச வாக்குத்தத்தம் நமக்கு என்ன? தேவனால் எல்லாம் கூடும். எப்படி கூடும்? என் கூட எல்லா நாளும் தேவன் கூட இருக்கணும். தேவன் கூட இருந்தா எல்லாம் நடக்கும். உங்க வாழ்க்கையில தேவன் கூட இருந்தால் எல்லா விதமான ஆசீர்வாதம் கிடைக்கும். எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். ஏன்னா சில குடும்பத்துல சந்தேகத்தினாலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கெல்லாம் தருவாரா, எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் தேவன் தருவார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எல்லாருக்கும் கிருபை தருகிறார். நாள்தோறும் எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல மனம் திரும்புறது முக்கியம். ஏன்னா கடைசி காலத்துல மனம் திரும்புற பிரசங்கத்தை காணும். மனம் திரும்புற பிரசங்கத்தை காணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாதான் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேனே, ஒரு குடும்பத்துல 31 நாள் தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரா? சும்மா நார்மலா நம்ம யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. தேவனுக்கு பிரியமானபடி யார் வாழ்றாங்களோ, அவருடைய சமூகத்துல யாரு காத்து கிடக்குறாங்களோ, காத்து இருக்கிறாங்களோ, கிருபைக்காக காத்து இருக்கிறாங்களோ, தாழ்த்துறாங்களோ, அந்த குடும்பத்தை கண்டிப்பா உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கை நானே ரியலா பார்த்துருக்கேன். திருநெல்வேலி பகுதியில எடைகுடி சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க போய் காலையில ராத்திரியும் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். நைட் நேரத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இருட்டா இருக்கும். அந்த இடத்துல போய் தனியா போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு பார்த்தா எல்லா தேசங்களுக்குள்ளயும் சத்தியத்தை அனுப்புறதுக்கு தேவன் கிருபை தந்திருக்காரு. எப்படி? அவருடைய சமூகத்துல காத்து கிடந்தேன். அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன்.
இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவருடைய சமூகத்துல காத்திருந்து சொல்ல ஆரம்பிச்சேன். பைபிள் வாசிக்குமே எனக்கு புரியாது, எழுத்துக்குட்டி வாசிப்பேன். அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன், வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். கிருபை தந்தார், குடும்பமா ஜீவனை தந்திருக்காரு. அதுக்கு 1000 கோடிக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம கேட்கிறோம், தேவன் தருவாரு. தேவனை நம்ம உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த, அவருக்கு நன்றி செலுத்த செலுத்த நம்ம குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா குடும்பத்தையும் என் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் நான் தேவனுக்கு பிரியமானபடி மாறிட்டேனா, அந்த ஒன்றை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா நம்ம செக் பண்றோம், சார்ஜ் குறைஞ்சிட்டா சார்ஜ் ஏத்துறோம். அதே போல ஒரு குடும்பத்துல 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த குடும்பம் 31 நாளும் செக் பண்ணணும். 31 நாள் நான் தேவனுக்கு பிரியமானபடிதான் நான் வாழ்றேன்னா அந்த செக்கிங் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களை சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரால் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேனே, சில குடும்பத்துல அம்மாமாரு பாட்டிமாரெல்லாம் வீட்டுல தான் இருப்பீங்க, தாய்மாரெல்லாம் வீட்டுல தான் இருப்பீங்க. காலையில சமையல் பண்ணி அனுப்பி விட்ருவீங்க. சரி, அதுக்கப்புறம் பகல் நேரத்துல நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, இன்னும் எத்தனை காரியம் இருக்கு. தேவையில்லாம யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசுறது, பக்கத்து வீட்டுல கதை பேசுறது, அப்புறம் அப்படியே நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்றது. கேட்டா பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை. ஒரே வீட்டுல போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. அவங்க பார்த்தா வீட்டுல பார்த்தா 6 மணி நேரம் 8 மணி நேரம் பார்த்தா நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க, படம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில எப்படி ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதனால ஒரு குடும்பத்தை தேவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன தியாகம் பண்ணியிருக்கேன், தேவனோட சமூகத்துல நான் எப்படி காத்திருக்கிறேன், அந்த 2 நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்ப நான் என்னையால சாட்சி சொல்ல முடியும். 2016 நான் சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு வரும்போது நான் தேவனை மட்டுமே நம்பி வந்தேன், எந்த ஒரு மனுஷனையும் சார்ந்து வரல. இந்த நிமிஷம் வரைய ஜீவனை கொடுத்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்காரு, இந்த பாவியை மீட்டெடுத்தாரு. எப்படி என் வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கும் அவருடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு சொல்ல ஆரம்பிச்சேன். நானும் ஒரு மனுஷன் தானே. அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த பாவிக்கு கிருபை தந்தார். அதுக்கப்புறம் தானே உயர்த்துறாரு. அதனால ஒரு குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்னா அந்த குடும்பம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தன்னை தாழ்த்தணும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அந்த குடும்பத்துக்கு தானே 1000 மடங்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காத்திருக்க மாட்டேங்காங்க, வேதனையா இருக்கு. 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா கூட அடுத்த 1/2 மணி நேரம் பார்த்தா செல்போன் எடுத்து கையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் கையில பைபிள் வாசிக்கலன்னு சொல்லி பார்த்தா அந்த 3 மணி நேரம் செல்போன் தான் கையில இருக்கு. எத்தனை குடும்பத்துல எத்தனை குறை இருக்கு தெரியுமா? கால வேளையில இந்த செய்தி கொஞ்சம் ஆழமா பேசினா கூட கொஞ்சம் நார்மலா நம்ம எல்லாருமே யோசித்து பார்ப்போமே. தூங்கி எந்திரிச்ச உடனே பிள்ளைகள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஸ்கூல்ல இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளையும் காலைல தூங்கி எழுந்தோன்னு செல்போன் தான் பார்க்குது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளையும் காலையில் தூங்கி எழுந்தோன்னு செல்போன் தான் பார்க்குது. அப்பாவும் செல்போன் தான் பார்க்கறாரு, அம்மாவும் செல்போன் தான் பார்க்குறாங்க. வீட்டுல வயசான பாட்டி இருக்கு, அந்த பாட்டி நிம்மதி இல்லாம காலைல தூங்கி எழுந்து செல்போன் தான் கையில பார்க்குது. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுக்க மாட்டேங்காங்க, தூங்கி எழுந்தோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேங்காங்க. எத்தனை காரியம் இருக்கு. அதனால ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இவ்வளவு காரியத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்? அந்த ஒண்ணுதான் கேள்வி. நான் அதுக்கு தான் மறுபடியும் சொன்னேன். என் வாழ்க்கையில 8 வருஷம் முன்பாக நான் கொஞ்சம் கொஞ்சமா அதனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. ஆனா 2016 நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போடும்போது நான் உலகத்துக்காக வேலை பார்க்க கூடாது, நான் சுவிசேஷம் அறிவின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் ஜெபம் பண்ணேன். தேவனுக்கு பிரியமான ஜெபமா இருந்தது போல. எனக்கு இன்னைக்கு வரையும் உயிர் பிச்சை போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா எனக்காக நான் எதுவுமே கேட்கல. நான் தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஊழியம் பண்ணணும், மிஷினரியா போகணும்,
சுவிசேஷ ஊழியம் பண்ண சொல்லி ஒரு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். இந்த நிமிஷம் வரைய உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அப்போ உங்க வாழ்க்கையில 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? தானியேலுடைய வாழ்க்கையில தீர்மானம் இருந்துச்சு. விக்கிரத்தினுடைய உணவை நான் சாப்பிட மாட்டேன். ஒரு தீர்மானம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் நீங்க எல்லாரையும் செக் பண்ணி பாருங்க. அவனோட வாழ்க்கையில சில தீர்மானம் இருந்துச்சு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் இருந்துச்சு. தேவனுக்கு பிரியம் இல்லாத இவ்வளவு பெரிய பொல்லாத காரியத்தை நான் எப்படி செய்வது? விலகி ஓடியே போயிட்டார். அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சார், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை, ஒவ்வொரு உபத்திரம், ஒவ்வொரு பாடு, ஒவ்வொரு பிரச்சனை, பல சூழ்நிலை ஒவ்வொரு ஜனங்கள் கடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வாதம். எவ்வளவு கிருபை! அந்த கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு இவ்வளவு நேரம் நான் பேசினேன். உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கான்னு சொல்லி நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். சரி, நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னா என் வீட்டுல மனைவி, என் பிள்ளை, என் குடும்பத்துல எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்றாங்களா? சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு இல்ல, சில குடும்பத்துல மாந்திரியத்திலே, சில குடும்பத்துல போதை அடிமையில, சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல கள்ள தொடர்பு, எத்தனை பாவம் இருக்கு. அதனால ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக இவ்வளவு காரியத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறோம். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்புடன் அந்த பரிசுத்த மூலம் நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும், உங்களுடைய சட்டத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும், உங்களுடைய கற்பனை கை கொள்ளணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், உமக்கு பிரியமானபடி பரிசுத்தம் வாழணும், உண்மையா வாழணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் தீமையான காரியத்தை விட்டு வெறுத்து நன்மை செய்ய வேண்டும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. இரவு மூலமா ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும், ஜெப அபிஷேகம் தாங்க. தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும், தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. துதிக்கிற அபிஷேகம் வேணும்ப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறோம், காத்திருக்கணும்ப்பா. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசிரியங்க, உங்களுடைய வல்லமையா நிரப்புங்க, உங்களுடைய கிருபையா நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் கொடுங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்துல பிரிஞ்சு போய் வாழ்றாங்களோ இணைந்து வாழ வேண்டும் கதை கிருபை செய்யுங்க. காலவேளையிலே அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசிரியங்க. சில குடும்பத்துல காலவேளையில தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. கற்பதினி ஆசிரியங்க ராஜா, மாசமா இருக்காங்க ஆசிரியங்க, டெலிவரி கொடுக்குறாங்க கத்தர் கொடுத்து ஆசிரியங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது, ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. அப்பா பண ஆசை இல்லாத குடும்பமா தாங்க, பொருளாசை இல்லாத குடும்பமா தாங்க, நகை ஆசை இல்லாத குடும்பமா தாங்க, நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்திலே குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த குடும்பத்துல தேவ சமாதானம் கட்டுங்க ராஜா. மதுபான அடிமையில இருக்காங்க, விக்கிர வழிபாடுல, போதை அடிமையில, கஞ்சா பழக்கத்துல அடிமையில இருக்காங்க. அந்த குடும்பத்திலே அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும். எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டு அந்த எல்லா சர்ப்பத்து தந்திரமா கிரீஸ் எல்லா பொல்லாத ஆவியெல்லாம் இயேசு நாமத்துல எல்லா கிறிஸ்து தெரிவிடும் ராஜா. இணைந்த இருக்கிற குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க. பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில குடும்பத்தை கத்தர் பரிபூர்ணமா சுகமாக்கி தீர்க்காய் தந்து எல்லா குடும்பத்தையும் ஆசிரிக்க வேண்டும். கடனில கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க, எல்லா உபத்திரத்துக்கும் ஒரு முடிவு கொண்டாங்க. காலவேளையிலே அப்போ வேலைக்கு புறப்படுறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக டிரைவிங் லைன்ல புறப்படுறாங்க, வியாபார லைன்ல புறப்படுறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, இன்னுமாக அப்பா காலவேளையில ஜெபிக்கிறாங்க, விவசாயத்துக்கு போடுறாங்க. எல்லா குடும்பத்தையும் டிரைவிங் லைன்ல போறாங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தோட கரம் பிள்ளைகள் கூட வந்து எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா சுகமாக்கி தீர்காயுசு வந்து எல்லா காரியத்திலும் ஆசிரிக்க வேண்டும். அவனோட வம்சம் பழி பெறட்டும். அப்பா காலையில வெளியில புறப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கத்தோட கரம் விசேஷமா பிள்ளைகளோட கொடுக்குற ராஜா. அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நிறைய இடத்துல வேலை செய்யற இடத்துல டிரான்ஸ்பர்ல சில குடும்பத்துல பல காரியத்திலே அப்போ ஒவ்வொரு நாளும் தடையாகி கொண்டு இருக்கு. எல்லா தடையெல்லாம் நீக்கித்தாங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, டிராவலிங்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பு கட்டிடுங்க. காலவேளையில ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. வெளிநாட்டுல இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு வேண்டும். கர்த்தருடைய கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிங்க. இந்த நாளின் எல்லா தேவைகளும் சந்தித்து எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். தேவனர்களை அப்ப மினிஸ்டர் சேனலே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். அப்புரோஜனமான ஊழியக்காரன் என்னை மண்ணாக அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய நாம மட்டுமே விடுத்தும் அப்பா யாரெல்லாம் இணைந்து அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு சம்பூர்ணமாக ஆசிரியப்பட்டும் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க.
உங்க நாமம் மட்டும் விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடும் துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.